கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த தினத்தில் ஆண்டவரின் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை விசேஷித்த ஆராதனையாக கர்த்தர் மாற்றி இருக்கிறார். வந்திருக்கிற யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுது நம்ம பாப்பா ஒரு பாட்டு பாடுவாங்க, அதுக்கு பிறகு செல்லா ஒரு பாட்டு பாடுவாங்க, அதுக்கு பிறகு நம்ம நேரடியாக வார்த்தைக்குள்ளாக கடந்து போகலாம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம்.
ஆயத்தப்படு ஆயத்தப்படுத்து இந்த பரிசுத்த ஒரு நாளை சபா நாங்கள் அனுசரிக்க நாடு வந்திருக்கிறோம் கத்தாவே. வந்திருக்கிற ஒவ்வொருவரும் அபரிதமாக ஆசீர்வதிக்கிறாக நாங்கள் செபிக்கிறோம் கத்தாவே. இந்த சபா இந்த சபையை ஆசீர்வதிங்க, ஆஸ்டாவையா ஐயாவையும் ஆசீர்வதிங்க, பாஸ்டமா ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பேர பிள்ளைகளை ஆசீர்வதிங்க கத்தாவே. இந்த சபை மக்களை எல்லாரும் ஆசீர்வதிக்கிறாக நாங்கள் செபிக்கிறோம் கத்தாவே. இந்த சபா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கத்தாவே. வருகின்ற தலைவட்ட மக்களை எல்லாம் சுத்தமாய் கொண்டு வந்து சேர்க்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இசப்பா வந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாச மக்களும் இசப்பா அவர்கள் குடும்பங்களையும் ஒவ்வொரு தனித்தனியாக ஆசீர்வதிக்கிறதாக நாங்கள் செபிக்கிறோம் கத்தாவே. சிறியோரையும் பெரியவரையும் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னாலே எல்லோரையும் ஆசீர்வதிக்கிறதாக நாங்கள் செபிக்கிறோம் கத்தாவே. ஏசப்பா இந்த கூட்டத்தை தொடக்கம் முதல் முடிவரை அவர்களெல்லாம் ஆசீர்வதித்து ஏசப்பா மகிமை பிரசனம் வெளிப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கத்தாவே. ஏசப்பா ஸ்தோத்திரம் கத்தாவே. ஒவ்வொரு பகுதியிலும் ஏசப்பா தனித்தனியாக ஏசப்பா நீர் ஆசீர்வதிக்கிறதாக நாங்கள் செபிக்கிறோம் கத்தாவே. ஏசப்பா இந்த இடத்தில் இது அசலானதாக நாங்கள் செபிக்கிறோம் கத்தாவே. இந்த ஸ்தலத்தை ஏசப்பா நீர் மூடி மறைத்து ரத்தப்படையினால் ஏசப்பா பாதுகாத்து நடத்தும் கத்தாவே. எந்த வாதியிலும் எந்த பொருளாதாரத்திலும் ஏசப்பா இந்த கூடாரத்தை அணுகாதவனும் எடுத்து அந்த ரோகியை பாதுகாத்தது போல ஏசப்பா எடுத்து பாதுகாத்துக் கொள்ளுமையாக நாங்கள் செபிக்கிறோம் கத்தாவே. இந்த பரிசுத்த ஏழு நாளை ஏசப்பா ஆசீர்வதிங்க. உலகம் எங்கும் நடக்கும் பரிசுத்த ஆராதனையில ஏசப்பா ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கத்தாவே. ஏசப்பா ஸ்தோத்திரம் கத்தா. ஆசாரியர்களா ஏசப்பா நாங்கள் வந்திருக்கிறோம் கத்தாவே. எங்கள் ஒவ்வொருவரும் கூட ஏசப்பா ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கத்தாவே. ஏசப்பா ஸ்தோத்திரம் கத்தாவே. ஏசப்பா அபிஷேகம் பெறக்கூடிய ஒவ்வொருவரும் ஏசப்பா அபிரதமா ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கத்தாவே. ஒரு வசனத்தால் எங்களை இடை கட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கத்தாவே. ஒவ்வொரு நாளும் நீதிமான் இந்த வசனத்தால் பிழைப்பானே என்று சொன்னானே ஏசப்பா. ஒரு வசனத்தினால் ஏசப்பா எங்கள் கிடைக்கக்கூடிய கிருபையில எங்களுக்கு தந்ததற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே. ஏசப்பா ஸ்தோத்திரம் கத்தாவே. அப்பத்துக்கும் தண்ணீருக்கும் ஏசப்பா இல்லாதபடி ஒவ்வொரு நாளும் இந்த சபை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஏசப்பா யாரெல்லாம் என்ன நோக்கத்தோடு வருகிறாரோ எங்களுக்கு தெரியாது கத்தாவே. அதை ஏசப்பா நீர் அறிவீர் ஏசப்பா. அவர்கள் மன விருப்பத்தின்படி ஏசப்பா எல்லா விண்ணப்பங்களையும் ஏற்று பரத்திலிருந்து ஏசப்பா அவர்களுக்கு ஒத்தாசை அனைத்து தெரிந்ததாகவும் நாங்கள் செபிக்கிறோம் கத்தாவே. யாரெல்லாம் விரைவினமாய் சுகரினமாய் வருகிறார்களோ கத்தாவே இந்த இடத்தில் அவர்களுக்கு அதிசய அற்புதங்கள்லாம் நிகழ்ந்தியாக நாங்கள் செபிக்கிறோம் கத்தாவே. வழிகள் வந்த மன்னமாய் அல்ல கத்தாவே. இந்த ஆசீர்வாதத்தை ஏசப்பா பெற்று செல்லுமையாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த கூட்டத்தை ஏசப்பா ஆசீர்வாதம் பலப்படுத்தும்.
எங்கள் காலத்துல கொடுக்கும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். நூற்றி ஆறாவது அழகான அருமையான அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் அழகானவர் உண்மையானவர் உண்மையானவர் மகிமையானவர் மீட்பரானவர் மகிமையானவர் மீட்பரானவர் அவரே இயேசு 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 அவரே இயேசு 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 மகிமையின் கட்டளை மகிமையின் ராஜா என்று
Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Amen. Amen. Hallelujah. இந்த நாட்களை தேவன் நம்ம எல்லாரும் ஒன்று கூட சொல்லுகிறார். அல்லேலூயா. எல்லா கரங்களும் நல்லது சொல்லுமா? எல்லா கரங்களும் தேவன் மகிமை முத்தமா எல்லா கரங்களும் ஹalleluya. ஆமென். ஆன்னு சொல்றாரு. தேவன் சொல்றாரு நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமா இருக்கணும். ஆமென். நீங்க நிறைய பேர் வந்திருக்கீங்க, பிரச்சனையோடு வந்திருக்கீங்க, பாடத்தோடு வந்திருக்கீங்க, அநேக வியாதியோடு வந்திருக்கிறாங்க. ஆனா இந்த நாள்ல இந்த ஜெபம் முடிச்சு நீங்க போகும்போது ஆண்டவர் விடுதலை கொண்டு போறாரு இல்லையா? நம்ம தேவன் சர்வவல்ல தேவன் இல்லையா? பாடலை படிக்கும் போது உற்சாகமாக கைத்தட்டி பாடும் பாடம் 94. பிரியமானவனே கொஞ்சம் ஓட்ட பந்து நீ ஓடுகிறாய். ஹல்லேலூயா. சொல்லும் ஓடும்போது ஓடிக்கிட்டு ஓடும். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டு பிள்ளையா இருக்கும். ஹல்லேலூயா. யாரோட பிள்ளையா இருக்கும்? அவரோட பிள்ளையா இருக்கும்போது நமக்கு அநேக கஷ்டங்கள் வரும். விசுவாசம் அநேக போராட்டம் கொண்டு வருவான். நம்ம விசுவாசத்தை தெரிஞ்சு வராது, விசுவாசத்தை விட்டு வராது. அம்மே ஹல்லேலூயா. சின்ன நோக்கி ஓடும்போது எல்லாமே விட்டு வரும். அம்மே ஹல்லேலூயா.
உலகத்தை நோக்கி நம்ம உதறி தள்ளிடணும் இல்லையா? இந்த வரியா நம்ம படிப்போம். ஓட்ட பந்தயம் எப்போதும் நம்ம சங்கத்துல வாசிக்க போறோம். முடிஞ்சவங்க எழுச்சி நிற்கலாம், முடியாதவங்க உட்காந்துக்கலாங்க. அதுதான் சங்கீதம் 133. நான் வசந்த வாசிக்கும் போது நீங்கள் சங்கீதம் வாசிக்கலாம் இல்லையா? 133 பக்கம் 754. 754 பக்கம் இல்லையா? எடுத்தாச்சா? வாசிக்கலாமா? ஆமா. தாவூது பாடின ஆரவண சங்கீதம் இல்லையா? இதோ கர்த்தர் இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. சேர்ந்து வச்சுப்போம். எங்கோல் மேலும் சீயோன் பர்வதம் மேலும் இருக்கும் அனுப்பி ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் ரெடியா? அதெல்லாம் இருக்கும். சாட்சி 2 பேர்ல யாராவது ஒரு நாள் சாட்சி சொல்றீங்களா? ஐயா 5, 7 ஒரு 7 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ள சத்தமா பேசுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்க இந்த ஊழியத்துக்கு வந்த காரணமே ஒவ்வொரு பிரச்சனைனாலதான். ஸ்தோத்திரம். ஆண்டவர் எனக்கு நல்ல ஜீவன் தந்திருக்காங்க, அதுக்கு ஸ்தோத்திரம். சுகபிரவசம் எப்படி சொல்றதுன்னா, ரொம்ப நம்மளுக்கு உதிரப்போக்கு இருந்துகிட்டு இருந்து ஒரு எஸ்ஐக்கு பிடிச்சிருந்துச்சு, அது விலகவே செய்யலை. நாங்கள் கண்ட இடம்லாம் பார்த்தோம், கேட்கவே செய்யலை. நல்லாவே இல்லை, உடம்புக்கு சூழ்நிலை நல்லா இல்லை. படம் வரும், காய்ச்சல் வரும், மடங்கனம் வரும். படுத்து தான் எழுந்தணும். வைத்தியர்கிட்டலாம் போய் செலவு பண்ணியாச்சு, ஒன்றும் கேட்கல. வழியே தெரியாமல் இருக்கும். வழி தெரியாத நேரத்தில் தான் பாஸ்டரையா பரமங்குறிச்சியில் சின்னதர பாஸ்டர் வந்தாங்க. எங்கள் அக்கா தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. அவள் கூட்டிகிட்டு வந்து நாங்கள் அப்போ என்ன அங்கே போனால் இங்கே வந்த பிறகு மனசு மாறிடும். போவேன், அங்கே நல்லா தான் இருக்கும். அங்கேருந்து இங்கே வந்து என் மனம் மாறிடும். எதுக்கு தெரியுமா? இந்த ஊருக்குள்ளே நம்ம ஒத்தையில எப்படி நம்ம அங்கே போகிறது, அங்கே போனால் நல்லா இருக்கு. இங்கே வந்து மனசு எனக்கு அப்படியே மாறிடும். நான் என்ன பண்ண தெரியல. அதுக்கப்புறம் வாரந்தோறும் வருவாங்க. அவங்க சும்மா சொல்லக்கூடாது, அவங்க மனைவி அவங்களும் வாரந்தோறும் வந்து ஜோம் பண்ணிட்டு போனாங்க. சிஸ்டர் கவலைப்படாதீங்க, நீங்கள் ஆண்டவர் உங்களை தொட்டு சுதந்திருவார், நீங்கள் ஊழியம் பண்ணணும். அப்போ நான் சொல்லுவேன், ஊழியனா எப்படி பண்ணுறது தெரியாது. ஏசப்பா அந்தந்த நாட்களில் உங்கள் நாவில் ஆண்டவர் என்ன செய்வார், வார்த்தைகளை அருள்வார். நீங்கள் கவலையே படாண்டாம், உங்களுக்கு சுகம் கிடைக்க அதை மட்டும் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸ்தோத்திரம். 12 வருஷம்ல பெருமாடு ஸ்திரியை கூட ஆண்டவர் விடுதலை கொடுக்கலையா, அதே ஸ்திரியை தான் உங்களை தொட்டிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் பாருங்க, நான் ஆஸ்பத்திரி ஸ்கேன் எடுத்து பார்த்தோம் நம்ம ராமூர்த்தியில். அவங்க சொன்னது என்ன சொன்னாங்கன்னா, கற்ப வேலை கட்டின்னு சொன்னாங்க. அப்போ அந்த கட்டி எப்படின்னா எடுக்காம தேவன் உங்களுக்கு சுகர் இருந்தால் நீங்கள் ஆண்டுக்குள்ளே இருப்பீங்களா? இறந்தாங்க சார். மலையிலையா சுகர் இருந்தால் ஆண்டுக்குள்ளே இருப்பீங்களா? ஆண்டு இருக்கேன் அப்படின்னு. ஆனால் ஸ்கேன் பண்ணி பார்த்தோன்னா என்ன சொன்னது, நீங்கள் கட்டி எடுக்கலைன்னா உயிர் வாழ முடியாதுன்னாங்க. அது பாஸ்டர் சொன்னாங்க. இன்றைக்கி தாய் தவறும்போது இன்றைக்கி நான் என்ன சொல்லுவேன், அவங்கள சந்தோஷப்படுத்துவேன். ஆனால் அவங்க அந்த நாட்களில் நமக்கு போராடி ஜெபித்ததுனால தான் இன்றைக்கி இந்த ஸ்தலத்தில் நாம் நிற்க முடியுது. ஜோம் பண்ணதுனால. அதுக்கப்புறம் ஏமா கட்டி எடுக்கவே வேண்டாம், ஏசப்ப கருத்தில் வச்சுருங்க, ஏசப்ப சுதந்திரவான்னு சொன்னாங்க. அந்த வார்த்தைக்கு கீழ்படுங்க.
என்ன பண்ணேன், தொப்பவே கட்டி எடுக்கல, ஒன்றையும் எடுக்கிற பாருங்க. இன்னும் வர இன்னைக்கு 65 வயசு ஆகுது. இன்ன வரை ஏசப்பா எனக்கு 40 வயசுலேயே தீண்டு நின்றுட்டு கட்டி எடுக்காம சுதந்திர கொடான கொடி ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு அதனால தான் இன்னைக்கு ஜீவனோட உயிர் வாழ்கிறேன். சரி, நம்ம எப்படி ஊழியம் பண்ணுறதுன்னு ஊழியம் பண்ணினேன். ஒரு 10 வருஷம் வீட்டு கூடலாம் வச்சு நடத்தினேன். ஆனாலும் அது சொல்கிறாங்க, சோதனைக்காரன் வந்த உடனே எல்லாம் விலகி போயிடணும்ட்டு. அதே போல் சூழ்நிலை வந்த உடனே என்ன செய்தேன், விலகி போயிட்டேன், மறுத்தளிச்சிட்டேன். ஆனாலும் அதுக்கு பிறகு எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு நெஞ்சு வலி வந்துச்சு. நெஞ்சு வலியிலேருந்து எஸ்பாடுதான் கொடுத்தாங்க. லாஸ்ட் கட்டம் எப்படி, என் பையனுக்கு பாம்பு கடிச்சிட்டு, அப்போ அதுதான் கடைசி கட்டம். அந்த வழியே இப்படி இருக்க என்ன பண்ணனா, ஊழியக்காரங்களாம் சொன்னாங்க, நீங்கள் என் வாசலை அடைச்சி போட்டுட்டு போய் நீங்கள் உல்லாசமா போய் இருக்கிறது சரியில்லை தானே. சரி, அப்போ என்ன செய்யணும், நான் கேட்டது, ஆண்டவரே காலையில் முட்டிகளை எடுத்து போடணுங்காங்க. முட்டிகளை எடுத்து போட்டவரை நம்ம பிள்ளைகள் நம்ம எப்படி பார்க்கணும் ஆண்டவரே. அதுக்கு சோமனை அவங்க சொல்லணும், நீங்கள் எல்லாத்துக்காகவும் நீங்கள் மந்தாடி சோமனுங்க. ஏசப்பா விடுதலை தருவாருமா, நீங்கள் ஏசப்பா பிள்ளைமா, ஆண்டவர் உங்கள் கருத்தில் இருக்காருமா, உங்கள் சரத்துலேயே இருக்காரு, நீங்கள் எங்கே போனாலும் விட மாட்டாரு. ஆமாம் அப்படின்னு சொன்னார். அதனால நான் ஒத்து கொடுத்தேன், அந்த இடத்துல ஒத்து கொடுத்தேன். நாளைக்கு என்ன செய்யணும், நாளைக்கு முட்டிகளோ வெட்டி போட்டுவேன்னு சொன்னார். அழுது நான் இது தூங்க வச்சேன். நான் என்ன சொல்லுவேன், எப்பா நம்ம பிள்ளைக்கு ஒன்று அண்ணா இங்கேருந்து நான் போவேன், ஆனால் கரண்ட்லேயோ கை வச்சு நான் மனித இருக்கவே மாட்டேன். அது முடிஞ்சிருக்கும். இதுக்கு பிறகு இப்படி என்னால் தாங்க முடியாது. நீங்கள் இருக்கீங்களோ இல்லையோ, நான் போயிருந்தேன் அப்படின்னு சொன்னேன். நம்ம பிள்ளைக்கு வசதியாக வாங்கி கொடுத்துட்டு கொண்டுட்டு போயிடணும்னு நினச்சோமா. அதே இடத்துல ஆண்டவர் மறுநாள் எனக்கு வேலை, ஆண்டவரே ஜீவனுள்ள சாட்சியாக நான் இருப்பேன், உங்களுக்கு ஒரு நாள் வாழ்ந்தாலும் உனக்கு வாழ்ந்தாண்டவரே பொறுத்தனை நான் எல்லாமே நான் கலட்டி போட்டுவேன், எனக்கு ஒன்றும் வேண்டாம், கால் நடக்கணும். இதை தான் கேட்டேன். மறுநாள் எங்களுக்கு தெரியாது. ஆனால் பார்த்தவங்க காலை கிழிச்சு விட்டாங்க. அலையிலையா கிழிச்சு விட்டதுனால நீங்கள் அப்படி நல்ல காலோடு நடக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம். அதனால தான் மறுபடியும் நான் ஊழியத்தை நினைச்சிருந்தேன். மீண்டும் நம்ம ஒரு நாள் வாழ்ந்தாலும் ஆண்டுகளையும் அர்ப்பணிச்சிட்டோம். இனிமேல் ஆண்டவருக்கு தான் நம்ம ஜீவன் அவருக்கு அடுத்து தான் இருக்குது. நம்ம பிள்ளை நல்லா இருக்குன்னு சொல்லி இன்னும் வரை அதை நாங்கள் தொடர்ந்து இப்போ 3 வருஷமாக அவருக்குள்ளே வந்துட்டோம். அதே போல் கேரளாவிலேருந்து அந்த டீம் வந்துச்சு, பார்த்தாங்க. நான் உறுதியாக இருக்கிறத தெரிஞ்சுட்டு அந்த கூடாரத்தையும் கொண்டு வந்துருக்காங்க. வேலையிலையும் இவங்க எங்கேயும் விலகாமல் ஆண்டுக்குள்ள உண்மையாக இருக்கிறாங்க அப்படின்னு நிறைய ஜனங்களுக்கு ஜெபம் பண்ணும்போது இயேசப்பா விடுதலை கொடுத்துருக்காங்க. நிறைய ஜனங்கள் எல்லா இடத்துலையும் இயேசப்பா எல்லா கட்டிகளிலும் விடுதலை கொடுத்துருக்காங்க. அந்த பிள்ளைங்களாம் சர்ச்சில் பார்த்தோம்னா நிறைய ஜனங்கள் எங்களை வச்சு தான் வந்திருக்கு. ஆண்டவர் கிருபை, அவர் தான் விடுதலை கொடுக்காரு, நாம இல்லை. அதுதான் நாம பெருமை பாராட்டுறதுக்கு ஒன்று இல்லை. அவர் கிருபை தாங்குது. அவர் சொல்லாமல் அவர் கட்டளையில் நிற்கும். அவரு நம்ம மேல இருக்கிற அன்புனால நம்ம அவரே நோக்கி சார்ந்து வாழும்பொழுது யாருக்கு தேவைனாலும் ஏசப்பா விடுதலை கொடுத்தாங்க. இல்லையா? அதுக்கு நாம தரணும்ல, ஜெபிக்கும். அவங்களுக்காக போராடி மந்தாடி பிசாசு கிரைகளை அழிக்கிறதுக்கு ஜெபம் பண்ணும் பொழுது ஏசப்பா கிரைகளை அழிக்கப்பட்டு சுகம் கொடுக்காது. அது கொடான கொடி ஸ்தோத்திரம். அதனால நம்மளுக்கு இந்த இடத்துல கூடாரம் போட்டு வந்திருக்காங்க. ஆண்டவருக்கு நன்றி. அந்த குடும்பத்தையும் ஆண்டவர் தான் ஆசீர்வதிக்கணும். அதே போல இப்போ நான் யாருக்குனாலும் தரப்புலன்னு ஜெயிப்பேன். தினமும் எப்போ பார்த்தாலும் பயங்களும் காட்டுக்கும் நானும் தான், இயேசப்பாவும் நானும் தான். இயேசப்பா என் அதிகாமையில இருக்காரு, என் பக்கத்தில் இருக்காரு, பக்கத்துல தான் இருக்காரு. அதனால தான் நம்ம ஜெயிக்க முடியுது. அலையிலையா எந்த பாதிப்பும் வராதபடி பாதுகாத்த தேவனுக்கு கொடான கோடி நன்றி ஸ்தோத்திரம். அன்னைக்கு கண்ணு குடிக்க போனோம். எப்போ சனிக்கிழமை போட்டோன்னு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை எப்படி செய்யறது இயேசப்பா தெரியல. நிறைய பேர் 2 நாள் 3 நாள் அங்கே தங்க வச்சிருக்காங்க. ஆண்டவர்கிட்ட ஒரே கேள்வி, ஏசப்பா உங்க ஆராதனை தடைப்படக்கூடாது, நாங்கள் வந்துட மாட்டவரே அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அவங்களும் அவங்க மனசுல நினச்சிருக்காங்க. அதே போல எங்களை என்ன பண்ணிட்டாங்க, நிறைய பேர் அவங்க விட்டுருந்தாங்க. எங்களை அழகாக போல ஏசப்பா கண்மணி போல பாதுகாத்து என்ன செஞ்சாங்க, போகலான்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் வந்துட்டோம். மறுநாள் ஆராதனையில் நாங்கள் கலந்துக்கலாம். ஏசப்பா வச்சு சனிக்கிழமை வந்துட்டோம். ஆனால் அவங்களுக்கு கண் பார்வை தெரியுமா அப்படின்னு சொன்னாங்க. சுகர் பிரஷர் அதனமாக தான் இருந்துச்சு, ஆனால் பார்க்க முடியாதுங்கிற சூழ்நிலை. ஆனால் தேவ கிருபை இருக்கிறதுனால பார்க்க கொஞ்சம் செயல்படுத்தாதபடி அந்த பாதுகாத்து கண்மணியோடு பாதுகாத்து வந்த தேவனுக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். இந்த சாட்சி ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பார்கள். அலையிலையா அலையிலையா பாஸ்தையா வந்திருக்காங்க, சென்னையில் இருக்காங்க, சென்னையில் ஊழியம் பண்ணுறாங்க. அவங்க இன்னைக்கு வந்திருக்காங்க. என்னன்னா அவங்களுக்கு பட்டம் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு கீழ்ப்படுங்க, ஆனால் கீழ்ப்படியணும். கீழ்ப்படிஞ்சாதான் கீழ்ப்படினால அவங்க இந்த நாட்களில் வந்திருக்காங்க.
எல்லாத்தையும் உதவி செய்ய தேவாதி தேவனுக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். இந்த நாட்கள்ல நாம 11 கிளாஸ் படிப்போம், 10 எடுப்போம்னு நினைச்சு பார்த்தோமா? இல்ல, நம்ம கருத்துல இல்லை, ஏன்னா தேவனுடைய கருத்துல இருக்கு. ஏசப்பா யாரை முன்குறிச்சாரோ அவங்கள என்ன செய்வாங்க? விடவே மாட்டாங்க. ஆறான போல அழைக்கப்பட விட்ட ஒருவனு கனமான ஊழியம் செய்ய முடியாதுன்னு இருக்கு. ஆறான போல அழைக்கப்பட்ட எங்களை ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கே எல்லா துதி கன மகிமை உண்டாவதாக. மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து, வானத்தை பூமியை படைத்தவர் இயேசு கிறிஸ்து, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எல்லாரும் சேர்ந்து சொல்வோம், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். சத்தமாய், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இவர்களை அருமையான கனியவர்களையும் அருமையான பால் தாவீது அவர்களையும், பால்துறை தாவீது அவர்களையும் தேவன் நோயிலிருந்து, பேயிலிருந்து, சாபத்திலிருந்து விடுதலை செய்தபடியினாலே இப்பொழுது அவர்கள் இந்த நல்ல உபதேசத்துக்குள்ள, இந்த நல்ல ஜெபத்துக்குள்ள, நற்காரியத்துக்குள்ள, தெய்வீகத்துக்குள்ள அவர்கள் மாற்றப்பட்டு இன்றைக்கு இந்த இடத்துல ஆண்டவருடைய ஒரு மகாபெரிய ஜெப மையம், உலக சமாதான ஜெப மையம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இங்க யாரெல்லாம் வியாதிக்காகவோ பிரச்சனைக்காகவோ ஜெபிக்கிறார்களோ அவர்களுடைய வியாதிகள் நீங்கும், சமாதானம் உண்டாகும். கடன் பாரத்தோடு இருக்கிறவர்கள் இங்க ஜெபிக்கும் போது கடன் பாரங்களை கர்த்தர் நீக்குவார். ஒரு மன நெருக்கடி, சஞ்சலம் இருக்கும்போது இங்கே ஜெபிக்கும் போது அந்த சஞ்சலங்களை கர்த்தர் மாற்றுவார். அதுக்காக இந்த இடத்துல இந்த திருச்சபையை, இந்த ஜெப மையத்தை கட்டுவதற்கு கேரளாவிலிருந்து பரிசுத்தவான்களை கொண்டு வந்தார். இங்கே நம்ம யாருக்கும் பணம் இல்லை, ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் அங்கிருந்து வைத்திருக்கிற மக்களை கொண்டு வந்து இதை கட்டி கொடுத்தார். இன்னும் சிறப்பாய் ஆண்டவர் மேன்மையாய் செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்கள்ல அவர்கள் இந்த பணியை செய்கிறபடினா இங்க மட்டும் இல்ல, புளியங்குளத்துல செய்யறாங்க, கருவளம்பாட்டில் செய்யறாங்க, அடுத்து ஆனந்தபுரத்தை செய்து அங்க ஒரு திருச்சபையை ஏற்படுத்தி அவருடைய அண்ணன் பையன் அவர்களிடத்துல ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க அந்த சபையை மகிமையை நடத்துறாங்க. அங்கேயும் 60 மேல கர்த்தர் ஆராதிக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் அப்படின்னு சொன்னா, நலமானதை எடுத்துக்கொள்ள வேண்டும், தீயதை நீக்கி போட வேண்டும். நலமானதை எடுத்துக்கொண்டு தீய காரியங்களை நீக்கி போடணும். நலமானது எது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க வேண்டும். எங்க அப்பா என்னைய அடிச்சாரு, ரொம்ப அடிச்சாரு. சாட்டகம்பு வச்சு, மாடு வைக்கிற சாட்டகம்பு வச்சு அடிச்சாரு. எதுக்கு அடிச்சாருன்னா, சின்ன வயசுல இந்த வாலிப டைம்ல எல்லாரும் இந்த கட்டைப்பீடி பிறக்கி அதை குடிச்சாங்க, கட்டைப்பீடி குடிச்சாங்க. நானும் அந்த பசங்களோட சேர்ந்துட்டு கட்டைப்பீடி குடித்தேன். ஆழ்வார் திருநெல்வேலியில் இந்த சம்பவம் நடந்துச்சு. இந்த கட்டைப்பீடி குடித்தோம், வைக்கப்படத்துக்கு பின்னாடி வயக்காட்டுக்குள்ள போய் குடித்தோம். அப்போ அந்த புகையிடுவது தவறு அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா தெரிந்திருக்கிறாங்க. ஆனால் அவங்க சுருட்டு குடிப்பாங்க. அவருக்கு விட முடியல, சுருட்டு குடிக்கிறது நிறுத்த முடியல. ஆனா என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அவர் மூலமா பேசினார். என்ன பேசினார்னா, என் பையன் கண்டுபிடி குடிக்க கூடாது, சுருட்டு குடிக்க கூடாது, சாராயம் குடிக்க கூடாது, கெட்ட வாழ்க்கைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சிருக்கிறார். டேய், நான் கெட்டு போயிட்டேன், ஆனா நீங்க என்ன செய்யக்கூடாது, கெட்டு போகக்கூடாது, பீடி குடிக்க கூடாது, சாராயம் குடிக்க கூடாது அப்படின்னு எனக்கு போதிச்சாரு. நான் தேடி தேடி பார்த்தேன், சாராயம் குடிக்க கூடாத கூட்டம் எங்க இருக்கு, கட்டப்பீடி குடிக்க, பீடி சிகரெட்டு குடிக்காத கூட்டம் எங்க இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சான். கடைசியில வேதத்துல தான் அது சொல்லப்பட்டு இருக்கிறது. நீங்கள் சாராயம் குடிப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் மதுவை போதை வஸ்துக்களை குடிப்பீர்கள் என்று சொன்னால் ஒரு வாழ்க்கையில சந்தோஷம் இருக்காது, சமாதானம் இருக்காது சொல்லப்படுது. இதை குடிக்கிறவர்களுக்கு ஐயோ அப்படின்னு சொல்லியிருக்கு.
சாராயம் குடிக்கிறவங்க, பீடி சிகரெட் குடிக்கிறவங்க, போதை வஸ்துக்குள்ள அடிமையா இருக்கிறவங்க, இப்படி செய்கிறவர்களுக்கு ஐயோ அப்படின்னு சொல்லி, ஐயோன்னா அவங்களுக்கு நரகம் தான், பரலோகம் கிடையாது. யாரையாவது கூப்பிட்டு கேட்டு பாருங்க, நீங்க எங்க போகணும், சொர்க்கத்துக்கு போகணுமா நரகத்துக்கு போகணுமா அப்படின்னு கேட்டு பாருங்க. அவங்க சொல்லுவாங்க நமக்கு சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு. யாரும் நரகத்துக்கு போக விருப்பப்பட மாட்டாங்க. அந்த பரலோக மகிமையின் வாழ்க்கைய நமக்கு கொடுக்கிறது இயேசு அப்படின்னு சொல்லி இதுல எழுதப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 1000 கேள்விகளை நான் கேட்டேன். 1000 கேள்விக்கு எனக்கு பதில் சொன்னாங்க. இப்போ நீங்க 1,00,000 கேள்வி கேட்டாலும் அதுக்கு நான் பதில் சொல்றேன். ஏன்னா இந்த வேதத்தை நான் படித்து பிஹெச்டி முடிச்சு 8 ஆண்டுகள் இதற்கு சரியான முறையில நான் பயிற்றுவிக்கப்பட்டு டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கேன். 3 டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கேன். இதை அப்போ இதுல இருந்து நீங்க 1,00,000 கேள்விகளை கேட்டாலும் உங்களுக்கு அதிலிருந்து பதில் சொல்லி உங்களுக்கு ஆறுதல் சமாதானத்தையும் உங்களுக்கு இதுல இருந்து எடுத்து சொல்ல முடியும். நித்தியம் டிவியில பேசுகிறேன். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஒவ்வொரு சனிக்கிழமை நித்தியம் டிவியில பேசுறேன். 155 நாடுகள்ல என்னுடைய செய்தி போகிறது. ஜாய் டிவியில பேசுறேன். கிட்டத்தட்ட 9 லட்சம் மக்கள் அந்த செய்தியை பார்க்கிறாங்க. ஜெயம் டிவியில பேசுறேன். கிட்டத்தட்ட ஒரு 8 லட்சம் மக்கள் அந்த செய்தியை கேட்கிறாங்க. இந்த டிவியில எல்லாம் ஆண்டவருடைய செய்தியை கொண்டு சென்று மக்களுக்கு நல்ல போதனைகளை கொடுக்க தேவன் என்னை உருவாக்கி இருக்கிறார். எங்க அப்பா விரும்பினபடி நான் பீடி குடிக்காம சாராயம் குடிக்காம இன்றைக்கு ஒரு நல்ல வழியிலே போவதற்கு தேவன் என்னை நடத்துகிறார். பாருங்க, இந்த காரியத்துல என்னுடைய தங்கச்சி ஸ்ரீவள்ளி, அவளுக்கு ஒரே கால் வேதனை, 6 மாசமா கால் வேதனை, குதிங்கால் வேதனைன்னு சொல்லுவோம். அது குணமாகவே இல்லை. டாக்டர் போயாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, குணமாகவே இல்லை. கடைசியா ஜெபம் பண்ணி அவளுக்கு சுகமாயிட்டு, அதனால அவ என்ன பண்ணிட்டா, ஸ்ரீவள்ளி இப்ப அன்னாள் என்று பெயரிடப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து இப்போ ஆண்டவருடைய பிள்ளையா மாறி இருக்கா. ஆண்டவருடைய பிள்ளையா மாறினது மாத்திரமல்ல, ஆண்டவர் அவருக்கு அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார். என் தங்கச்சிக்கு அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார். என்ன சுருக்கமா சொல்றேன். வேதத்தில் சொல்லி இருக்கிறது, உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். உண்மையுள்ள மனிதன், நம்ம ஆண்டவருக்குள்ள உண்மையா யாருக்கும் தீமை செய்யாம யாருக்கும் பொல்லாப்பு செய்யாம நம்ம வாழ்க்கையை நம்ம குடும்பத்தை நம்ம சரியாய் நடத்தும் போது ஆண்டவர் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நன்மை கொடுக்கிறார். 3ஆம் கிளாஸ் தான் என்னுடைய தங்கச்சி மாப்பிள்ளை சாம்ராஜ் படிச்சிருக்கிறாரு. அவருக்கு வேலை வாங்கி கொடுத்தேன். 1 லட்சம் ரூபாய் சம்பளம். இன்னைக்கு MBA படித்தவங்க, டாக்டர் படித்தவங்க கூட 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்க முடியாது. தேவன் அப்படி அற்புதம் செய்ததற்கு காரணம், அவருடைய வழியில நம்ம நடக்கும்போது உண்மையா இருக்கும்போது அவர் ஆசீர்வதிக்கிறார். இந்த பாருங்க, இவங்க 2 பேரும் உண்மையா இருந்தாங்க. கர்த்தர் அவர்களை இன்றைக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு, சபையின் தலைவர் என்ற ஸ்தானத்துக்கு தேவன் உயர்த்துகிறார். அங்க ஆனந்தபுரத்தில் ஒரு சபையை கட்டி தன்னுடைய சொந்த அண்ணன் மகனுக்கு கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. அது சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. புயங்குளத்தில் ஒரு சபை நடத்தி அதை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கேயும் ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கிறார். இப்படி செய்கிறவர்களை யார் ஏற்படுத்தினது அப்படி என்று பார்த்தால் வேதத்துல வாசிக்கலாம். நாம் வசனத்துக்குள்ளாக கடந்து போகலாம். 132ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே வேதத்தின் வழியாய் நமக்கு வேதம் போதிக்கிற கருத்தான காரியங்கள் என்னவென்று நாம் பார்த்தால் 131ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை எடுத்தவர்கள் வேகமாக வாசிக்கலாம். என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை அவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணினார், இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தினார். அல்லேலூயா. இந்த ஊழியத்துக்கு அவரா வரல, அவர் ஏற்படுத்துகிறார். தேவன் ஏற்படுத்துகிறார். அவர் விரும்பின வர முடியாது. ஆனால் ஆண்டவர் நம்மை நியமிக்கும் போது நம்ம ஆசீர்வதிக்கப்பட முடியும். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் போது யாரு தடுத்தால் நிற்கார். அல்லேலூயா. ஆமென்.
என்னுடைய தங்கை மேரேஜ் ஆயிட்டு, கல்யாணம் ஆயிட்டு, அவருக்கு வேலை இல்லை. அப்போ எங்கள் பாட்டி அந்த சூட்கேஸ் எடுத்து வெளியே போட்டு, நீ வெளியே போ, இந்த வீடு உனக்கு கிடையாது, உனக்கு இங்கே எந்த பாகமும் இல்லை, துரத்தி விட்டாங்க. பெருமன் நகரில் கொண்டு போய் அவங்களுக்கு ஒரு வீடு ஏற்படுத்தி வேலையை வாங்கி கொடுத்தோம். இன்றைக்கு 6 வீடு வச்சிருக்கான். எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். தேவனுக்குள்ளாக நாம் மாறும்போது தேவன் என்ன செய்யறாரு? ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். தேவன் மேன்மைப்படுத்துகிறார். தேவன் மகிமையை நடத்துகிறார். ஸ்தோத்திரம். நானும் கூட எங்க அப்பாவா துரத்தப்பட்டேன். எங்க அப்பா ஓடி போன வரட்டி விட்டாரு. தூத்துக்குடியில உப்பளத்துல இருந்தேன். உப்பளத்துல வேலை செஞ்சேன். பிறகு அங்கே ஸ்தோத்திரம் ஸ்பீக்கர் வேலை செஞ்சேன். அதற்கு பின்பு ஸ்தோத்திரம் ஈபியில வேலை செஞ்சேன். ஈபியில நான் வேலை செய்யும்போது தான் அங்கே இடம் வாங்கினேன். திருமண நகரில் 3 இடம் வாங்கினேன். அதில் 2 இடம் பெரிய தங்கச்சிக்கு, 1 இடம் சின்ன தங்கச்சிக்கு அவங்க குடியிருக்கிறாங்க. இன்றைக்கு அது பல லட்சங்கள் கோடிகள் பெறுகிறது. காரணம் தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவரை நம்பும் போது, உண்மையாக இருக்கும்போது தேவன் ஆசீர்வதிக்கிறார். பிரியமானவர்களே, நம்மை உண்மை உள்ளவர்களாக இருக்கும்போது தேவன் நம்ம கைவிடவே மாட்டார். பெருமல் நகரில் 1 ஏக்கர் இடம் வாங்கி அங்கே ஒரு சர்ச்சை கட்டப்பட்டு இந்தியா பெந்தகோஸ்து அசெம்பிளி சபைக்கு அதை ஒப்படைச்சிருக்கிறேன். 100 அடி நீளத்தில் ஒரு பெரிய சபையை கட்டி இன்றைக்கு அந்த சபை பிரம்மாண்டமாக நடந்து கொண்டிருக்கிறது. காரணம், நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கவும், நம்மை ஆண்டவருக்குள்ளாக மகிழ்ச்சியாய் வளர்த்துக் கொள்ளவும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். இப்போ இவர்களை உண்மை உள்ளவர்கள் என்று ஆண்டவர் எண்ணுகிறார். அதற்காகத்தான் இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்துகிறார். இவங்க ஏற்படுத்தல, கர்த்தர் ஏற்படுத்துகிறார், தேவன் ஏற்படுத்துகிறார். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் தேவனை தெரியாமல் இருந்திருப்பேன் அப்படின்னு சொன்னா, ஓம் சரவண பகவான் குருனா என் பேரு, அந்த பேர் தான், ஓம் சரவண பகவான் குரு. இப்போ நான் இங்க இந்த அனுபவத்திலே இருந்திருப்பேன் என்று சொன்னால், இன்னைக்கு நான் இங்க ஏதாவது ஒரு கிணறு வெட்டிட்டு ஏதாவது ஒரு கஷ்டமான வேலையை தான் செய்துக்கிட்டு இருக்க முடியும். இஞ்சி பண்ண ஒரு தோட்டத்தை வாங்கி ஒரு தோட்டத்தில் பருவம் செய்துக்கிட்டு இருக்க முடியும், அவ்வளோதான். ஆனால் இப்போ அப்படி அல்ல. முழு தேசத்துக்கும் தேவனுடைய வார்த்தையை போதிக்கிற உன்னத பிரசங்கியாராக ஒரு உயர்ந்த பதவியில தேவன் என்னை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். 300 பாஸ்டர் எங்க ஐக்கியத்தில் இருக்கிறாங்க. பிஷப் கவுன்சில் என்ற ஒரு கவுன்சிலை ஆரம்பிச்சிருக்கிறோம். அது இந்தியா முழுவதும் ஒரு நிர்வாகத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது. 300 போதகர்கள் இருக்கிறாங்க. 15 இடத்துல ஆண்டவருடைய தலைவர்களுக்கு பிரசங்கித்து வருகிறேன். அந்த அளவுல தேவன் உயர்த்தி வைத்திருக்கிறார், மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். எந்த இடத்துல போனாலும் ஒரு பெரிய கணத்தை, ஒரு மரியாதையை, ஒரு மேன்மையை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் என்னை கைவிடவே இல்லை. அல்லேலூயா. உங்களையும் அவர் கைவிட மாட்டார். உங்களையும் ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உன்னை விட்டு மேலே போவதில்லை, நான் உன்னை விட்டு கைவிடுவதில்லை, உன்னை விட்டு மேலே போவதில்லை, நான் உன்னை விட்டு கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கிற தேவன், கண்மணி போல் என்னை காப்பேன், நான் உன்னை காண்கிற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன்.
அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிற போது, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து தேவன் வாசிக்கிற போது, மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் அறிவிலே பெருக வேண்டும், ஒற்றுமையா இருக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவினுடைய மேலான ஆசீர்வாதத்துக்கு வளர்ச்சிக்கு ஏற்ற பிரகாரமாக பூரண புருஷர்களாய் நாம் மாறும்படிக்கு பரிசுத்தவான்கள் சீர்வருந்தும் பொருட்டும் இயேசுவை அறியாத மக்களுக்கு அவரை பற்றி சொல்லி நல்வழியிலே நடத்தும்படியாகவும் சபையானது சபை பக்தி விருத்தி அடையும்படியாகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராக ஏற்படுத்தினார், தீர்க்கதரிசிகளாக ஏற்படுத்தினார், சுவிசேஷகராக ஏற்படுத்தினார், மேய்ப்பராக போதகராகவும் ஏற்படுத்தினார். எதுக்கு தாவீது கனி அவர்களுக்கு இன்னைக்கு பாஸ்டர் பட்டம் நம்ம கொடுக்கிறோம் அப்படின்னு கேட்டா, இந்த சபையினுடைய வேலைகளை செய்ய, சுவிசேஷ வேலை செய்ய, பக்தி விருத்தி வேலை செய்ய, மக்களை நடத்த, இந்த காரியத்துக்காக சபையின் தலைவராக இவர்களை தேவன் இன்றைக்கு ஏற்படுத்துகிறார். இந்த வேலைக்காக தான் ஏற்படுத்துகிறார். இதுக்கு மட்டும் அவங்க வேற வேலை செஞ்சிருக்கலாம், வேற வேலைக்கு போயிருக்கலாம். ஆனா இப்ப தேவன் ஏற்படுத்துகிற காரியம் பக்தி விருத்தி அடைய பண்ண வேண்டும், மக்கள் மத்தியிலே சபையை வளர்க்க வேண்டும், சீர்படுத்த வேண்டும், பரிசுத்தவான்களை சீர்படுத்த வேண்டும். இப்படிப்பட்ட வேலைகளை செய்யறதுக்கு தேவன் இந்த கருவிலம்பாட்டு மேல தெருவில் ஆண்டவர் தம்முடைய பரலோக சிங்காசனத்தை, இந்த ராஜ்யத்தை, அவருடைய திருச்சபையை, அவருடைய ஜப மையத்தை, சமாதானம் கொடுக்கும் இந்த ஜப மையத்தை, இடத்தை தேவன் ஏற்படுத்தி அதற்கு இவர்கள் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம். எரேமியா ஸ்தோத்திரம் 5ஆம் அதிகாரத்திலிருந்து வாசிப்போம். எரேமியா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 1ஆம் அதிகாரத்துல 5வது வசனத்துல இருந்து. எரேமியா 1ஆம் அதிகாரத்துல 5வது வசனத்துல நம்ம சீக்கிரமா கவனிக்க முடியும். நீங்க தாயின் வயிற்றுல இருக்கும் போதே உங்களை நான் தெரிந்து கொண்டேன் அப்படின்னு நான் சொல்றேன். நான் உன்னை எனக்கென்று பரிசுத்தம் பண்ணி ஜாதிகளுக்கு, எல்லா ஜாதிகளுக்கும், ஒரு ஜாதி மாத்திரமல்ல, எல்லா ஜாதியா இருக்கும், மேல் ஜாதி, கீழ் ஜாதி, நடு ஜாதி, உயர்ந்த ஜாதி, ஒடுக்கப்பட்ட ஜாதி, தாழ்த்தப்பட்ட ஜாதி, ஸ்தோத்திரம், எந்த ஜாதியார், எல்லா ஜாதிகளுக்கும் உன்னை தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் அப்படி சொல்றாரு. அடுத்து 7வது வசனம் பாருங்க. எனக்கு படிப்பு இல்ல, எனக்கு தகுதி இல்ல, நான் பயிற்சி பெறல, எனக்கு ஒண்ணும் தெரியாது, இப்படி எல்லாம் நீ சொல்லக்கூடாது. நான் எங்கெல்லாம் உன்னை அனுப்புறேனோ, எந்த கிராமத்துக்கு, எந்த வீட்டுக்கு, எந்த தெருவுக்கு, எந்த நகரத்துக்கு, எந்த மாநிலத்துக்கு நான் உங்களை அனுப்புறேனோ அங்க நீ போகணும். அங்க நீ போய் நான் உனக்கு கட்டளையிட்ட வேத வார்த்தைகளை நீ பேசுவாயாக. அல்லேலூயா. இந்த வேத வார்த்தைகளை பேசணும். அதுக்கு தான் தேவன் உங்களை ஏற்படுத்துகிறார். ஆமென். அல்லேலூயா. வேத வார்த்தை என்னது? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல், ஆறுதல் தருவேன். வருத்தத்தோடு இருக்கிறீங்க உலக மக்கள், தேசத்துக்குள்ள வருத்தத்தோடு, கவலையோடு, பாரத்தோடு, வியாதியில சுகமாக முடியாமல், சமாதானம் இல்லாமல், அநேகர் போராட்டத்தோடு, பணக்கஷ்டத்தோடு, வேதனையோடு, குறைவிலே, வறட்சியிலே தங்கள் இருதயம் நொறுக்கப்பட்டவர்களாய் எனக்கு யார் உதவி செய்வாங்கன்னு கவலையோடு இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களை ஆண்டவரிடத்தில் அழைத்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும். ஆறுதல் சொல்ல வேண்டும். இந்த வார்த்தையை நீ பேசணும் எல்லாருக்கும் அப்படின்னு தான் தேவன் என்ன செய்யறாரு, ஏற்படுத்த வாசிங்க.
அந்த வசனத்தை 7, 8. ஆனாலும் கர்த்தர் நீ சொல்லாத, எனக்கு தெரியாது, நான் சின்ன பையன், எனக்கு எதுவும் புரியல அப்படின்னு நீ சொல்லாத. எல்லா இடத்திலும் நீ போக வேண்டும். நான் உனக்கு சொல்லிய வார்த்தைகளை பேசுவாயாக. நீ யாருக்கும் பயப்படக்கூடாது. யாருக்கும் பயப்பட வேண்டாம். அல்லேலூயா. யாருக்கும் பயப்பட வேண்டாம். உன்னை காக்கும்படி, உங்களை பாதுகாக்கும்படி நான் உன் கூட இருக்கிறேன். வானத்தையும் பரலோகத்தையும் பூலோகத்தையும் சர்வ சிருஷ்டிகளையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் நான் உன் கூட இருக்கிறேன், நீ பயப்படாத அப்படின்னு சொல்லி கரத்தை நீட்டினார். என் வாயை தொட்டார். இதோ என் வார்த்தைகளை இன்றை முதற்கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னத வார்த்தைகளை, மகிமையின் வார்த்தைகளை, தேவ வார்த்தைகளை, பரலோக வார்த்தைகளை, மக்களை மாற்றுகிற வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன் என்று சொல்லுகிறார். தொடர்ந்து நீ வந்து எங்கேயாவது போய் நீ பிடித்து போட்டால் அது இல்லாமல் போய்விடும். நீ அது அழிந்து போவதாக என்று சொல்லும் போது தீய சத்துருவின் சாத்தானின் கிரியைகள் அழிந்து போகும். கவிழ்த்து போடவும் மக்களை கலகம் பண்ணுகிற பொல்லாத செய்வனை பிள்ளை சுமைகளை கவிழ்த்து போடும்படி நான் கட்டளையிடுகிறேன். நீ கட்டுகிறவைகள் கட்டப்படும். மக்களை ஆசீர்வதித்து உனக்கு வீடு கட்டப்படும் என்று சொல்லும் போது அவர்களுக்கு வீட்டை கட்டுவேன். உன் குடும்பத்தில் கட்டப்படும் என்று சொல்லும் போது அவர்கள் குடும்பத்தை கட்டுவேன். நீ சொல்லுகிற கட்டுவாய் கட்டப்படுவாய் என்று சொல்லும் போது அவை அப்படியே நிறைவேறும். அல்லேலூயா. தமிழ் வாசிங்க. இன்றைய தினம் எல்லா ஜாதிகள் மேலும் எல்லா ராஜ்யங்கள் மேலும் உன்னை நான் ஊழியக்காரனாக ஏற்படுத்தினேன். தேவ மனுஷனாக ஏற்படுத்தினேன். தேவனுடைய ஊழியக்காரியாக ஏற்படுத்தினேன். ஆண்டவர் அப்படி ஒரு மேன்மையான ஸ்தானத்துக்கு தேவனை ஏற்படுத்துகிறார். நீங்க உண்டாக்கல. ஆண்டவரே இந்த காரியத்தை செய்யும்படியாக ஏற்படுத்துகிறார். அவருடைய விருப்பத்தையும் செய்யும் மனசுல வச்சு அவர் செய்கிறார். இனி பாருங்க, ஆண்டவர் மகிமையான அற்புதங்களை செய்து அநேகருடைய மனசுக்கு ஆறுதலை கொடுக்கிற ஒரு மேலான பாக்கியத்தை வைத்திருக்கிறது நீங்கள் உணர்வீர்கள். கடந்த முறை நான் வந்த போது ஐயா சொன்னாங்க, ஐயா ஒரு வீட்டுக்கு போனேன், ஜெபம் பண்ணேன், அவங்க குழந்தை பாக்கியம் சொன்னாங்க. ஜெபிச்சுட்டு வந்து நல்ல குழந்தை பாக்கியத்தை கொடுத்தாங்க. எவ்வளவு பெரிய அற்புதம், எவ்வளவு பெரிய அதிசயம் ஆண்டவர் அற்புதம் செய்தார். இது மாத்திரமல்ல, வியாதிகளிலும் அப்படி விடுதலை கொடுப்பார், நோய்களிலும் அப்படி விடுதலை கொடுப்பார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவன் சொன்னபடி ஆகும். நம்ம ஒரு வார்த்தையை வேதத்திலிருந்து சொல்லி அவனுக்கு ஆறுதல் சொல்வது அப்படியே ஆகும். ஆமென். அதுவே சொல்லுங்க. இப்படி தேவன் அற்புதம் செய்கிறார் என்பதற்காக கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோம். ஒரு கடந்த நாட்கள்ல ஒரு சபை கட்டணம் ஒருவர் 20 வருஷமா சபை நடத்திட்டு வர்றாரு. வாடகை வீட்டுல நடத்துறாரு. ஐயா ஒரு சொந்த வீட்டுல நடத்துங்க, நீங்க வாங்க, எனக்கு ஒரு ஜெபம் பண்ணுங்க. என்ன கட்டுன்னு தெரியல, ஒரு சபை கட்ட முடியல. ஆனா ஐயா சீக்கிரமா ஒரு சபையை கட்டினாரு. அவர் 20 வருஷம் ஜெபம் பண்ணி, நீங்க 20 வருஷம் ஜெபிக்கலையே, 20 வருஷம் ஜெபிக்கல, ஜெபம் பண்ணீங்க ஆண்டவரை கட்டி கொடுத்தா. அவங்க 20 வருஷம் ஜெபம் பண்ணி ஒரு சபை கட்ட முடியல. 3 வருஷத்துக்குள்ள தேவன் கட்டினான். 20 வருஷம் சொன்னாங்க, இந்த ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. நான் போய் ஜெபம் பண்ணேன். அவர் பேர் சங்கீத சுவாமி. பாடல்ல சங்கீத மாமணிங்கிற பட்டம் வாங்கிட்டார். அவருக்கு போயிட்டு சரி நான் ஜெபிக்க வரணும்னா நைட்ல 11 மணிக்கு போய் அந்த இடத்துல ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு கடந்த மாசத்துல வந்தார், எங்க வீட்டுக்கு வந்தார். ஒரு நோட்டீஸ் கொண்டு வந்தார். அதுல என் பேரை போட்டாரு. என் பேரை போட்டு நீங்க வந்துதான் அதை பிரதிஷ்டை பண்ணணும், அது ரிபன் கட் பண்ணணும். அப்ப எப்படியா கட்டினீங்க? நான் 1 ரூபாய் கூட தரலையே அப்படின்னு. அவர் சொன்னாரு, கர்த்தர் இருந்தாருயா, நீங்க ஜெபம் பண்ணீங்க, கால் மிதிச்சு உங்க இடத்துல வந்து ஜெபம் பண்ணீங்க,
நைட்டில் 11 மணிக்கு பாடப்பட்டு ஜாம் பண்ணிட்டு போனீங்க. ஆண்டவர் இதை கட்டி முடித்தார். எவ்வளவு விலைக்கியா கட்டினீங்க? 220 லட்சம். எத்தனை கோடி? 2.25 கோடி. தேவன் அற்புதம் செய்தார். பாருங்க, நம்ம ஜெபித்தால் அது ஆசீர்வாதமாக மாற்றப்படுகிறது. அவர் 225 கோடிக்கு கட்டி அந்த பட்டணத்துல, சென்னை பட்டணத்துல பெரிய பெரிய பரிசுத்தவான்கள்லாம் இருக்கிறாங்க, பெரிய பெரிய கார்டினல்லாம் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டாரு. ராஜா வாங்க எனக்கு பிரதிஷ்டை பண்ணி கொடுங்க. 600 பேர் வந்தாங்க. அழகா ரிபன் கட் பண்ணி பிரதிஷ்டை பண்ணி விட்டோம். ஆண்டவர் அற்புதமா நடத்திக்கிட்டு இருக்காரு. நம்ம ஆசீர்வதிக்கும் போது, ஜெபிக்கும் போது கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. நீங்க இன்னைக்கு எத்தனையோ பாரத்தோடு வேதனையோடு வந்திருப்பீங்க. தேவன் உங்கள் கண்ணீரை மாற்றுவார், உங்கள் கவலைகளை நீக்குவார், உங்கள் மன துக்கங்களை மாற்றுவார். கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. வேதம் சொல்லுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. எதுக்கு கவலைப்படுறீங்க? கவலைப்பட்டு சாப்பிடாம இருக்கிறீங்க. கவலைப்பட்டு உங்க குடும்பத்துல அநேக துக்கங்களை அனுபவிக்கிறீங்க. ஏன் கவலைப்படாதீங்க. பிலிப்பியர் 4:6 சொல்கிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. எடுத்தவங்க வாசிங்க. பிலிப்பியர் 4:6. ஸ்தோத்திரம். கவலையை விட்டுவிடுங்க, ஆண்டவரை நம்புங்க. இயேசு மேல உங்க நம்பிக்கையை வைங்க, விசுவாசத்தை வைங்க. நிச்சயம் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. எல்லாவற்றுக்காகவும் உங்கள் ஜபங்களை, விண்ணப்பங்களை, வேண்டுதல்களை என்ன வேணுமோ அதை ஸ்தோத்திரம் பண்ணி, ஜபம் பண்ணி, வேண்டுதல் செய்து தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களை நிரப்பும். அல்லேலூயா. நிரப்பும். உங்கள் மேல ஆண்டவர் சமாதானத்தினால நிரப்புவார். கவலைப்படாதீங்க. உங்கள் நோய்களை கர்த்தர் குணமாக்குவார். உங்கள் பலகீனங்களை கர்த்தர் மாற்றுவார். ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க. ஆமென். ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க. பைக்கில் போனேன்னா, பைக்கில் போகும்போது பஸ்காரன் அடிச்சு விட்டுட்டான். என்னுடைய வலது கால் 2 ஒடிஞ்சிச்சு. 2 வருஷம் படுக்கையில் இருந்தேன். ஒரு குழந்தைய போல எங்க வீட்டம்மா பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு 2 வருஷம் ஸ்கூல்ல தான் சாப்பாடு கொடுப்பாங்க. ஒரு குழந்தைக்கு எப்படி வீட்டுக்குள்ளேயே வச்சு அவங்களை குளிப்பாட்டி அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அந்த குழந்தைய பராமரிச்சு எப்படி வளர்த்தாலும் அது 2 வருஷம் எங்க வீட்டம்மா என்னை கவனிச்சாங்க. அந்த காலில் 2 ஒடிஞ்ச காலில் ஒரு பிளேட்டை வச்சு ஆபரேஷன் பண்ணி அதை சரி பண்ணி நடக்க முடியாத சூழ்நிலையில் இருந்தேன். ஜெபம் பண்ண, ஆண்டவரே நான் இப்படி ஒல்லியா போயிடக்கூடாது, என்னை குணமாக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணி ஆண்டவரை சுகமாயிட்டா இன்னைக்கு நான் அவங்க மத்தியில் நல்லா நடக்கிறேன். என் கால் 2 ஒடிஞ்ச காலில் பிளேட்டு தான் இருக்குது. பிளேட் இருந்தாலும் ஆண்டவர் பழைய கால் மாதிரி நல்ல பலன் தந்துட்டார். ஓடுறேன், நடக்கிறேன், பேசுறேன், ஆண்டவரை மகிமைப்படுத்துறேன். ஸ்தோத்திரம். எல்லா இடங்களையும் கர்த்தரை மகிமைப்படுத்தி வருகிறேன். ஆண்டவர் உங்களை குணமாக்குவார். மரண படுக்கையில் 2 வருஷம் நான் பட்ட வேதனைக்கு அளவே இல்லை. கண்ணீர் விட்டு 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 என் கண்ணில் கண்ணீரே இல்லை. அவ்வளவு துக்கமா இருந்தேன். ஜெபித்து 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 தேவன் இன்னைக்கு நல்ல சுகத்தை தந்தார். காண்டாமிருகத்துக்கு ஒரு பலன் உடையவனாக தேவன் என்னை நடத்துகிறார். அல்லேலூயா. 320 பேரை நான் நடத்துகிறேன். 9 இடத்துல அவர்களுக்கு சாப்பாடு போறேன். ஒரு மாசத்துக்கு ஒரு முறை அவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு போதிச்சு, சபை தலைவர்கள் எல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு போதிச்சு, அவங்களுக்கு ஆகாரம் கொடுத்து, அவங்களுக்கு பிரியாணி கொடுத்து, அவங்களை உற்சாகப்படுத்தி அவங்களுக்கு ஜெபித்து வருகிறேன். அவங்களுக்கு உற்சாகமா உணவு செய்யறாங்க. சொல்லுங்க. இந்த ஆண்டுல 4 சபைகளை கட்டியிருக்கோம். 4 சபைகளை கட்டியிருக்கோம். என்னுடைய பார்வையின் கீழே 4 சபைகளை கட்டி பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறோம். ஆமென். ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார். அற்புதம் செய்வார். ஆமென். அற்புதம் செய்வார். அவர்களை கைவிட மாட்டார். அவர் நல்லவர். ஆமென். நல்லவர் 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 இயேசு நல்லவர். நாங்கள் இங்கே பாடும் இயேசு நல்லவர். நல்லவர் 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 இயேசு நல்லவர். நாங்கள் இங்கே பாடும் இயேசு நல்லவர். உண்மை தெய்வம் இவர், உலகை ரட்சித்தவர், நன்மைகள் செய்தே இவர், நாடெங்கு சுற்றி
அவர் உங்களுக்கு நல்லவரா இருப்பார். நீங்க பிறகு பாருங்க, உங்களுக்கு ஒரு மாற்றம் பார்ப்பீங்க, ஒரு ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க, ஒரு தெய்வீக சமாதானத்தை பார்ப்பீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சென்னையில இருந்து பிரசங்கம் பண்றேன் டிவியில. எங்கேயோ இருந்து ஒரு அம்மா கேட்டு எனக்கு ஃபோன் பண்றாங்க, ஐயா நீங்க அன்னைக்கு பேசிய அந்த வார்த்தை எனக்கு விளக்க தொட்டுச்சியா, நான் இப்ப ரொம்ப சமாதானமா இருக்கையா, மருந்து குடிச்சு குடும்பத்தோட செத்து போலான்னு நினைச்சேன். ஒரு செய்தி கவலைப்படாதீங்கன்னு சொன்னீங்க பாருங்க, அந்த செய்தி எனக்கு மாற்றிச்சியா. நான் இன்னைக்கு உயிரோட இருக்கிறேன், என் பிள்ளைகளோட நல்லா இருக்கிறேன், இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறேன், சர்ச்சுக்கு போறேன், இயேசுவை பாடுறேன், இயேசுவை மகிமைப்படுத்துறேன், இயேசுவுக்கு காணிக்கை கொடுக்கிறேன். இன்னைக்கு தேவனுடைய ஆசீர்வாதமா அநேகருக்கு நன்மை செய்யற அளவை என்னை மாற்றி வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னாரு. அற்புதம். கலந்து கத்திர மகிமைப்படுத்தி ஆண்டவர் நல்லவர், வாழ்க்கையில நல்லது மாத்திரம் செய்வார். வடசென்னையில இருந்து ஒரு பாஸ்டர் வந்தார். அவர் பேர் கேபிரியல். ஐயா என் பையனுக்கு சம்பளம் ரொம்ப கம்மியா, வெறும் 35,000 தான் சம்பளம், அது காணலையா, நீங்க நிறைய சம்பளம் வந்து ஜோம் பண்ணுங்க. என் மருமகளுக்கு 15,000 தான் சம்பளம், ஜோம் பண்ணுங்க. நான் ஜோம் பண்ணி அவங்க வீட்டில் போயிட்டு ஒரு ஜோம் பண்ணி அன்னைக்கு ஜெபக்கூட்டத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டேன். 2-3 வருஷம் கழிச்சு அவங்க வீட்டுக்கு நான் போனேன். ஒரு பெட்ரூம், ஒரு பாத்திரம், ஒரு ஹாலு, ஒரு கிச்சன் இவ்வளவுதான் இருந்துச்சு. இப்ப அங்க போய் பார்த்தா ஸ்தோத்திரம் 4 பெட்ரூம், ஒரே வீடு தான், 4 பெட்ரூம், 4 டாய்லெட் பாத்ரூம், பெரிய ஹால், 2 கிச்சன். பிரியமானவர்களே, அந்த இடத்த சொந்தமா வாங்கிட்டாங்க. மகனுக்கு சம்பளம் எவ்வளவு தெரியுமா? 3.25 லட்சம். மருமகளுக்கு சம்பளம் எவ்வளவு தெரியுமா? 2.5 லட்சம். பாருங்க, நம்ம ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார், அவங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். நீங்க என்ன விரும்பி இங்க வந்திருக்கீங்களோ அதுல ஒரு பெரிய அற்புதம் நடக்கும். நீங்க கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. கவலைப்படுகிறதால் தன் சரீரத்தோடு வருமானத்தை கூட்டுகிறவன் யார்? யாரும் தன் சரீரத்துல ஒரு பாகத்தை கூட்டி விட முடியாது. கவலைப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க. ஆண்டவர் என்ன சொன்னார்? கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாயிருங்க. அல்லேலூயா. சந்தோஷமாயிருங்க. நல்ல விசுவாச வார்த்தைகளை சொல்லுங்க. கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், கர்த்தர் எனக்கு உதவி செய்வார்னு சொல்லுங்க. கர்த்தர் அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். தாவீது அப்படிதான் சொல்றான். காட்டுக்கு ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான், ஆடு மேய்ச்சி தாவீது அவன் சொல்றான், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் எனக்கு தாழ்வே வராது, தாழ்ச்சி வராது, வறட்சி வராது, நான் பிச்சை எடுக்க மாட்டேன், நான் கவலைப்பட மாட்டேன், கர்த்தர் எனக்கு எல்லாம் செய்வார். அவர் என்னை புல்லுகளிலே மேய்ப்பார் அப்படின்னு அர்த்தம். நல்ல செழிப்பா என்னை நடத்துவார், அமர்ந்த தண்ணீர் என்னை கொண்டு போய் விடுவார். அவருடைய கோல், அவருடைய தடி என்ன செய்யும்? தேற்றும். கோல் இதுதான் கோல். இந்த வார்த்தைகளை நீ தேற்றும் விசுவாசமா சொல்றாரு. அது அப்படின்னு நடந்துச்சு. முழு உலகத்துக்கு அவன் தான் ராஜாவா இருந்தான். தாவீது தான் ராஜாவா இருந்தான் அவன் காலத்துல. விசுவாச வார்த்தையை சொல்லுங்க. கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார் சொல்லுப்பாங்க. ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். உங்க சத்துருக்களை, செய்வனைகளை, எதிர்க்கிறீங்களை, பிசாசின் போடாதுகளை எல்லாவற்றையும் கர்த்தரை அகற்றி போடுவான், நீக்கி போடுவான், கர்த்தரை மாற்றுவான். ஆமென். எல்லாரும் காலத்தில் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நம்ம செய்தி இதோட முடிஞ்சிச்சு. கர்த்தர் நிச்சயம் உங்களை கைவிட மாட்டார். உண்மை உள்ளவர் என்று எண்ணி இந்த ஊழியத்தை இவர்களை ஆண்டவர் ஏற்படும். உங்கள் உண்மை உள்ளவர்கள் எழுதி ஆண்டவர் உங்களை கூப்பிடுறார். உண்மையா இருக்கிறவர்கள் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை, பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க விரும்புகிற எல்லாம் கிடைக்கும். ஆமென். நான் ஒரு பாஸ்டர் ஆனா போதும் தான் ஆண்டவர் ஜெபம் பண்ணேன். ஆனா தேவன் பாஸ்டரா மாத்திராமல்ல, 3 டாக்டர் பட்டம் ஆகிடும். 3 டாக்டரா அந்த இந்த விரையில டாக்டரேட், ஹானரரி டாக்டரேட் கொடுத்தாங்க. அது மாத்திரமல்ல, சமூக சேவை செய்வதற்காக லைஃப் டைம் அச்சீவ், வாழ்நாள் சாதனையாளர் அப்படின்னு ஒரு பட்டம் எனக்கு கொடுத்தாங்க. ஜெபத்துல நாங்கள் சேர்ந்து பார்த்துட்டு, சபை நிர்வாகத்தை பார்த்துட்டு வாழ்நாள் சாதனையாளர் அப்படின்னு சொல்லி எனக்கு 3 விருதுகளை கொடுத்தாங்க. இதை பார்த்து கொண்டிருந்த செனாடுகள், அநேக செனாடுகள் என்னை தேடி வந்து எனக்கு பேராயர் கண்காணி பட்டம் கொடுத்தாங்க. பாஸ்டர்ஸ்க்கெல்லாம் மேல ஒரு அதிகாரி, அது கண்காணி அப்படிங்கிற பட்டம் கொடுத்தாங்க. கண்காணினா பிஷப். இன்னொரு செனாடு கொடுத்தது இவர் பிஷப், ஆனா இவர் பிரதம பேராயர், முதன்மை பேராயர் அப்படின்னு சொல்லி எனக்கு பட்டம் கொடுத்தாங்க.
அதற்கு இன்னொரு சில நாள் வந்து இவர் மாடரேட்டர், சபைகளை உருவாக்குகிறவர், ஸ்தாபனங்களை உருவாக்குகிறவர் அப்படின்னு சொல்லி ஒரு படம் கொடுத்தாங்க, மாடரேட்டர் போஸ்ட் கொடுத்தாங்க. எங்கேயோ கர்த்தர் மேல 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 ஆண்டவர் உயர்த்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இப்ப நான் கோடி ரூபாய் கொடுத்து படிச்சிருந்தாலும் இந்த ஸ்டாண்டர்டுக்கு நான் வர முடியாது. ஆனா தேவன் அவர் என் மேல் வைத்த கிருபை, என் மேல் வைத்த இரக்கம், நான் இன்றைக்கு உங்கள் மத்தியில இந்த வார்த்தையை பிரசங்கிக்கிற ஒரு பிரசங்கியாராக இருக்கிறேன். எல்லாம் மகிமையும் அவருக்கு. இப்பொழுது நம்முடைய ஊழியக்காரர்களுக்கு இன்றைக்கு நாம் இந்த பட்டம் கொடுக்க போகிறோம். அவர்களுக்காக ஜபிக்க இருக்கிறோம். லைனா இப்படி ஸ்தோத்திரம், சேர் போடும், இது லைனா ஸ்தோத்திரம் இப்படியே போடலாமா? சரி சரி, அப்படியே இருப்பாங்க, நீங்கள் அப்படியே இருப்பாங்க. சரி, நீங்கள் அங்கே வந்துடுங்க, அங்கே வந்துடுங்க. அதை கத்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் அங்கே வாங்க. இல்லை நீங்கள் வாங்க, இந்த மாதிரி நம்ம முடிச்சு ஆரம்பிச்சுட்டே இருக்கோம், வந்துடுவோம். வாங்க வாங்க வாங்க. கத்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெயா வாங்க. உங்கள் ஒழிப்பில் இருக்காங்க, போட்டுங்க அவங்களுக்கு. ஜெயா உட்கார். இவாஞ்சலிஸ்ட் வாங்க. அவ்வளோதானே? சரி சரி வாங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அவங்க 2 பேரும் இந்த சபை நடத்துறதுக்கு மேய்ப்பராக, பாஸ்டராக அபிஷேகம் பண்ணுகிறோம். சொல்லமா? இவங்களும் இந்த மனைவியும் இந்த ஊழியத்துக்கு உதவி ஊழியராக, பாஸ்டராக நியமிக்கப்படுகிறாங்க. ஜெயமா அவங்க சபைக்கு, கீழத்தெருவில் உள்ள தெற்கு தெரு சபைக்கு உடல் ஊழியர் பாஸ்டர் மனோஜ்குமார், அவருக்கு உடல் பாஸ்டர், உதவி பாஸ்டராக, அசிஸ்டன்ட் பாஸ்டராக நியமிக்கப்பட்டாங்க. பாப்பா இவாஞ்சலிஸ்ட், அதாவது ஊழியர் பணிகளை, தேவ பணிகளை செய்வதற்கு பழைய பாட்டில் 2, ஒன்று ஆசாரியர், லேவியர். புதிய பாட்டில் சபை மேய்ப்பர்கள், ஊழியர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஊழியர்கள் லிஸ்டில் அவங்க நியமிக்கப்படுறாங்க. இன்றைக்கு அவங்களுக்கு நம்ம வேத அதிகாரத்தின்படி, வேத சட்டத்தின்படி, பைபிள் வேதாகம ஒழுங்கின்படி அவர்களுக்கு நம்ம இன்னைக்கு இந்த அபிஷேக பட்டத்தை நாம் கொடுக்க இருக்கிறோம். ஆண்டவர் கிருபையாய் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் தொடர்ந்து நடத்துவாரு. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாரு. இன்றைய நாளில் இவர்கள் உறுதிமொழி எடுத்துக்கிறாங்க. ஆண்டவருடைய பணியை செய்யும்படியாக செய்றாங்க. இதுல 6 பேர், தாவீது பால்துறை, லிதியாள் கனி, தாவீது, பேர் என்ன, மாலா எலிசபெத், ஜெயா மனுஷ்குமார், அபிமாதினி, அடுத்து ஜோசப்னு ஒரு ஊழியர் வந்துகிட்டு இருக்கிறார். இவங்க எல்லாரும், அதாவது 4 மாவடி ஊழியத்திற்கு இவர்கள் இருக்கிறோம். தாவீதும் மாலா எலிசபெத் 4 மாவடியில் உங்களை கொண்டு தேவன் ஒரு ஜெபக்குழுவை, ஒரு சபையை உருவாக்க போகிறார். இந்திய ஊழியத்துக்கு நீங்கள் உதவியாக இருக்க போறீங்க. சரிதானே? ரைட். அவங்க அருமையான தாவீது ஐயா வந்து இந்த சபைக்கு தலைவரும் மெய்ப்பெருமாக இருப்பாங்க. அது என்ன வீடு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திருவர செட்டிக்குளமா, புளியங்குளத்துக்கு அவங்க இன்சார்ஜாகவும் இந்த சபையுடன் ஊழியத்தை செய்யும்படியாகவும் இருக்கிறாங்க. கர்த்தர் தொடர்ந்து அவர்களை ஆசீர்வதிப்பாராக. இவர்களை கொண்டு தேவன் திரளான ஆத்துமாக்களை, அதாவது பாவத்தில் இருக்கிற மக்களை மீட்டுக் கொண்டு வருவார், நோயில இருக்கிற மக்களை மீட்டுக் கொண்டு வருவார், மன சமாதானம் இல்லாத இருக்கிறவர்களை மீட்டுக் கொண்டு வருவார். அவர்களுக்கு சமாதானம் கொடுக்கும்படியாக நரகத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிற மக்களை நம்மள இழுக்கும்படியாக தேவன் இவர்களை தன்னுடைய கரமாக, தன்னுடைய ஸ்தானாதிபதியாக, அவருக்கு பதிலாக இவர்களை தேவன் இந்த மாவட்டத்தில், இந்த ஊழியத்துக்கு தேவன் ஏற்படுத்துகிறார்.
அவரே ஏற்படுத்தி அவரே அபிஷேகம் பண்ணுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இப்பொழுது இவர்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு இவர்களுக்காக நம்ம எல்லாரும் ஜெபிக்க போறோம். நீங்க உங்க வலது கரத்தை மீது ஒரு ஜெபம் பண்ணுங்க. இவர்களுக்கு நாம் இப்பொழுது ஸ்தோத்திரம் ஒரு விசேஷித்த ஜெபத்தை ஏறெடுப்போம். ஆண்டவரே இவர்களை ஆசீர்வதியும், இவர்களை ஊழியத்தில் பயன்படுத்தும், இவருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும், இவர்கள் திரளான ஆத்மாக்களை வழிநடத்தட்டும் என்று சொல்லி நீங்க உங்க வலது கை நீங்க வச்சுக்காங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஷாகா தாராகா தூலாபாகா ஷாகா ராகா தூலாபாகா தியா. தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய மகிமை இவர்களை நிரப்புவதாக, இவர்களை நிரப்புவதாக. தேவ வல்லமை இவர்களை நிரப்புவதாக. தேவனுடைய அபிஷேகம் இவர்களை நிரப்புவதாக. கர்த்தருடைய கரம் இவர்களை தொடுவதாக. ரீமாக்கா ஷாகா தூராமாக்கா ஷாகா தாராகா தூலாபாதியா. ஓ சந்தாராகா தூலாபாகதியா. எனக்கென்று ஏற்படுத்தினேன், எனக்கென்று என் ஊழியத்திற்காக ஏற்படுத்தினேன் என்று திருவுளம் பற்றின சர்வ வல்லமையுள்ள தேவனே, உடைய கரத்தை நீட்டியவர்களை ஆசீர்வதியும், இவர்களுக்கு விசேஷித்த கிருபைகளை தாரும், வரங்கள் வல்லமைகள் இவர்கள் மூலமாய் வெளிப்படட்டும். வியாதிகளை சுகமாக்கும் அதிகாரத்தை இவர்களுக்கு கொடுக்கிறோம். விசுவாசிகளை துரத்தும் வல்லமை இவர்களுக்கு கொடுக்கிறோம். தேவ வல்லமை இவர்களை ஆசீர்வதிப்பதாக. Shiva Raga Dura Bakadia Rama Shadara Bakadia Hey Shiva Gadara Gadara Bakadia Rama Shadara Gadara Bakadia Oh Mahadara Bakadia பரலோக தேவனுடைய கரம் இவர்களை தொடர்க்கும், ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. இப்போ நான் அவங்க உறுதிமொழி எடுத்துக்கிறாங்க. நீங்க இவர்கள் முன்னாடி நீங்க என்ன செய்யணும்? ஒத்துக்கணும். நாங்கள் ஊழியம் செய்ய போறோம், இந்த ஊழியத்துக்கு நாங்கள் உண்மையாக இருப்போம் அப்படின்னு நீங்கள் ஒத்துக்கணும். அதுக்காக ஒரு உறுதிமொழியை நாம் எடுத்து இவர்களுக்கு சான்றிதழ் கொடுத்து ஜபித்து முடிக்க போகிறோம். அவ்வளோதான். சீக்கிரம் முடிச்சாச்சு. நிறைய நேரம் எடுக்கலை. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மேய்ப்பர், போதகர், தேவ ஊழியர் அபிஷேகம் பட்டம் பெறுகிறவர்கள் நிச்சயமாக சொல்கிறோம். இந்த நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் பார்க்க சொல்லணும். சரியா? ரைட். எல்லாரும் சேர்ந்து மொத்தமாக ஒட்டு மொத்தமாக சொல்லணும். எல்லாரும் எழுந்திரிச்சிருங்க. கர்த்தருக்கு ஒரு சோப்பம். எல்லார் கையிலும் வேதாகமம் இருக்கா? எல்லார் கையிலும் வேதாகமம் கொடுங்க. அவங்களுக்கு ஒரு வேதாகமம் கொடுங்க. பைபிள் கொடுக்கணும்னா அவங்க கொடுங்க. ஸ்தோத்திரம். எல்லாரும் வேதாகமம் வச்சுட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேதாகமம் பரிசுத்த தேவ ஆவியினால் எழுதப்பட்டது என்று சொல்லி நீங்கள் 6 பேரும் விசுவாசிக்கிறீர்களா? எல்லாரும் கைகளை தட்டி அடுத்து திருத்துவத்தில் ஒருமை, ஒருமையில் திருத்துவம் அப்படின்னா பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகி தேவன் ஒருவர் என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? எல்லாரும் முன்னாடி நீங்க அறிக்கையிடுகிறபடினாலே எல்லாரும் முன்னாடி உங்களுக்கு இந்த நாட்கள்ல இந்த விசுவாசத்தின் ஸ்தோத்திரம் கேள்விகளை கேட்டு உறுதிப்படுத்திக் கொள்கிறோம். தேவன் தரும் வரங்கள் இது எல்லாம் ஆண்டவர்களுக்கு வரம் தந்திருக்கிறார். பேரை துரத்துனா பேர் ஓடும். நோயாளிகள் மேல கை வச்சீங்கன்னா அந்த நோய் நீங்கும். வரம் தந்திருக்கிறார். இந்த வரம் ஆண்டவருடைய ஊழியத்துக்கு தான், பண சம்பாத்தியம் பண்ணுவதற்கு அல்ல அப்படிங்கறத நீங்க விசுவாசிக்கிறீர்களா? தேவன் அழைக்கிற விதிகள் அனைத்தையும், தேவன் தருகிற வரங்கள் அனைத்தையும் ஊழியத்திற்காக பயன்படுத்துவதை நீங்கள் ஒத்துக்கொண்டுபடினால் வானமும் பூமியும் கொள்ளாத மகத்துவம் உள்ள தேவநாமத்தை மணிப்புறத்திற்குள் மகிமைப்படுத்த மனிதர்களுக்குள்ளே உங்களை விசேஷமாக அழைத்திருக்கிறார். இந்த பட்டணத்துல, தூத்துக்குடி மாவட்டத்தில் நீங்க விசேஷமானவர்கள் என்று கர்த்தர் உங்களை விசேஷமானவர்கள் என்று அழைத்திருக்கிறார். இந்த மன உறுதி, மனத்திடல், இந்த இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் உங்கள் காலம் வரைக்கும் நீங்கள் இதிலே நிலை நிற்பீர்களா? நிலை நிற்பீர்கள். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை மேம்படுத்துகிறோம். அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள். ஸ்தோத்திரம். 1 தீமோத்தேயு 4 அதிகாரம் 12 வசனத்தில் எழுதியிருக்கிறபடி
அவருடைய வார்த்தையில், நடக்கையில், அன்பில், ஆவியில், விசுவாசத்தில், ஒழுக்கத்தில் எல்லாருக்கும் சாட்சியா இருப்பீர்களா? சாட்சியா. இன்னும் 4 காரியம் சொல்லியிருக்கு. நீங்க அன்பா இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும், உண்மையான வார்த்தைகளை பேசணும். சொல்லி இந்த போதக அபிஷேக பட்டம் மற்ற அரசியல் தலைவர்களுடைய பதவிகளை விட, பிரதமர், முதலமைச்சர், இந்த பதவிகளை விட உலகத்தில் உள்ள எல்லா பதவிகளுக்கும் மேலான பட்டம் என்பதை எண்ணி நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இன்னைக்கு மகிழ்ச்சியா இந்த பாசப்பட்டத்தை ஏற்றுக்கொள்றீங்களா? எல்லா உலக தலைவர்களின் பதவியை விட இந்த பதவி மேலான பதவி. அந்த பதவியை நீங்கள் சந்தோஷமா ஏற்றுக்கொள்கிறீர்கள். கர்த்தருக்கு மகிமை. கர்த்தர் உண்மை அழைத்த அழைப்பின் நேரத்திலும் எதையும் நீங்கள் வீண் செய்யாமல் அனுதினமும் தேவனுடைய வேதத்தை வாசித்து, வேதத்தை போதித்து, உங்கள் வாழ்க்கையில ஆண்டுடைய வார்த்தையின்படி ஜனங்களை நடத்துவீர்களா என்று வேதம் கேட்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் உலக தொலைவில், உலக தொகையில், அதாவது உலகத்தில் எத்தனை மக்கள் இருக்காங்க அப்படின்னா 700 கோடி மக்கள் இருக்காங்க. இதுல பாதி பேர் பாவம் செய்து நரகத்துக்கு போயிட்டு இருக்காங்க. ஒரு பெரும் பகுதி பாவத்தில் அழிந்து கொண்டிருக்கிறது. அழிந்து இவர்கள் இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட உத்தரவாதம் எடுத்து அவர்களை ஆண்டவர்கள் நடத்துவீர்களா? ஆம், நடத்துவோம். சரி, கர்த்தருக்கு சொல்றோம். ஆண்டவர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் இப்போது சொன்ன ஆண்டவருடைய உங்களுடைய சரியான பதில்களின் நிமித்தம் நீங்கள் இந்த அபிஷேக பட்டம் பெறுவதற்கு தகுதியானவர்கள் என்று கண்டு இப்பட்டத்தை நாங்கள் உங்களுக்கு அளித்து ஆண்டவருடைய ஸ்தானாதிபதியாக இயேசுவுக்கு பதிலாக இந்த இடத்துல ஆண்டவருடைய பணியை செய்ய பரிசுத்த ஆவியானவர் முன்பதாக உங்களை நான் திருநிலைப்படுத்துகிறேன். அது உங்களை ஆசீர்வதிப்பாராக. முழங்கால் படி முடியுமா? முழங்கால் படி முடியல. சேர்ல உட்காந்துங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அபிஷேக எண்ணெய் கொண்டு வாங்க. அபிஷேக எண்ணெய் கொண்டு வாங்க. எல்லாரும் ஜெபநிலையில் இருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாசி ஒரு ஜெபம் என்னங்க அருமையான தகப்பனே, இந்த நாளில் கூட கர்த்தாவே உங்களை நினைவு உண்மையா அனுபவே ஒரு உன்னதமான அழைப்பு உலகத்தின் அழைப்பு அனுபவே ஏற்படுத்தினே உங்கள் நன்றி தகப்பனே. அதுவே பவுல் மொழிக்கான சித்திர தகப்பன், இஸ்ராயல் மொழிக்கான தகப்பன், நாளியை கட்டாவே உங்களுடைய ஊழியை செய்த முட்டைகள் தகுதிப்படுத்துகிறார். நன்றி தகப்பனே. உங்களுடைய ஒழிக்கும் மூலமா நேரக அனுபவே அற்புதம் காணப்படுங்க, அதிசயங்கள் காணப்படுங்க, மருத்துவ முழுவோடு எழுப்புமையா, யாரோடும் சுகமானியா, அனுபவ சொல்லணும், அனுபவ சுகமுறையா செய்கிறதா சொல்லுமையா. உங்களுடைய அதிசயங்கள் எல்லாம் அனுபவம் உங்களுக்கு பாடல் கொடுக்க முடியாது சொல்லுவாங்க. கட்டாவே அனுபவ கொடுக்கிற அநேக பாடுகள் நெருக்கங்கள் வந்தால் என் தகப்பனே உங்களுடைய உயிரோக்கி சொல்லிரோக்கி அதை கடந்து வந்து அனுபவே உங்களுடைய ஒழித்து உன்னதமான அளவில் ஏற்படுத்தி கொடுக்க முடியாது சொல்லுகிறாரு. கூடவேங்க ஒழித்து பார்த்து கூடவேங்க எல்லாமே காரியங்கள் வாழ்க்கை செய்வீங்கப்பா. இதுதான் மையமெல்லாம் உங்களுக்கு முதலியே ஜீவன் நம்ம இப்போ அபிஷேக எண்ணெயை ஊற்றி அவர்களை உறுதிப்படுத்தி ஆண்டவருடைய கருத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அபிஷேகம் பண்ணினவரே ஆசாரியராக்கி அபிஷேகம்
இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவருடைய நாமத்தினால் அந்த பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் சுவிசேஷகர் என்று அபிஷேகித்து ஆசீர்வதிக்கிறேன். ரூமாக்கா ஷாக்கா ராகா தூலாபாக்கா ஷாக்கா ராகா தூலாபா ஜெயா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிதா குமாரன் பரிசுத்த ஆவின் நாமத்தினால உதவி போதகராக ஓஷா அசிஸ்டன்ட் பாஸ்டராக நான் அபிஷேகிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ராகா தூலாபாக்கா ஷாக்கா ராகா தூலாபா ஆனால் இயேசுவின் நாமத்தினால சோத்திரம் உதவி போதகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால அபிஷேகிக்கிறேன். ராமா ஷாகா ராகா தூலா பாக்கா ராகா ராகா இயேசுவின் நாமத்தினால தாவீது இயேசுவின் நாமத்தினால பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால நீகா பாலாக்கா தூரா பாக்காதியா உதவி போதகராக மேய்ப்பராக அபிஷேகித்து என்று ஆசீர்வதிக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஆண்டவரே மேய்ப்பராக ஏற்படுத்தி ஆசீர்வதிக்கிறேன். அதிகாரமுள்ள நாமத்தினால தாசன் காவிதவர்களை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால மேய்ப்பராக அபிஷேகித்து ஆசீர்வதித்து ஏற்படுத்தி ஆண்டவருடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். நீங்கா தூலா பாக்கா ஷாக்கா ராகா தூலாமா ஏஷிகா தாராகா தூலாபாதியா கனியவர்களை ஸ்தோத்திரம் நீதியால் கனியவர்களை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால நாங்கள் இன்றைக்கு பாஸ்டராக அபிஷேகித்து உங்களுடைய சபைக்கு ஏற்படுத்தி ஆசீர்வதிக்கிறேன். விசேஷித்த கிருமைகளை தருவாராக மேற்கொண்டு ஆண்டவருடைய பணியை மனுஷரை பிடிக்கிறவர்களாக மாற்றுவார். மனுஷரை பிடிக்கிறவர்களாக மாற்றுவார். ஆண்டவர் தாமே இந்த நாளில் அற்புதம் செய்யும்படிக்கும் அதிசயங்களை செய்யும்படிக்கும் ஜனங்களுக்குள்ளே ஆறுதலும் சமாதானத்தை கொடுக்கும்படிக்கும் அழிந்து போகிற மக்களை மீட்டு மகிமையான சந்தோஷமான பாதையை நடத்தும்படிக்கும் தேவன் இவர்களை இந்த நாளில் பாஸ்டராக உதவி பாஸ்டராக ஊழியராக தேவ ஊழியராக சுவிசேஷகராக ஏற்படுத்தி இந்த நாளில் ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார். ஸ்தோத்திரம். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் உன்னை நான் அறிந்திருக்கிறேன். கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி ஜாதிகளுக்கு ஊழியக்காரனாக உன்னை நான் ஏற்படுத்தினேன் என்று ஆண்டவருடைய ஆவியானவர் திருமணம் பெற்றுகிறார். ஸ்தோத்திரம். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், சிறுவிலை என்று சொல்லாதே. நான் அனுப்புகிற எல்லா இடத்திலும் போய் நான் உனக்கு கட்டளையிட்ட என் வார்த்தைகளை பேசுவாயாக. நான் அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன். என்னுடைய கரத்தை நீட்டி உன்னை தொட்டு ஆசீர்வதித்திருக்கிறேன். இதோ என் வார்த்தையின் வாயிலே உன் சரீரத்தில் சிந்தையிலே வைத்திருக்கிறேன். பிடுங்கவும் இழுக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை இன்றைக்கு தினம் சாதிகளின் மேல் மேய்ப்பராக சாதிகளின் மேல் தேவ ஊழியராக ஏற்படுத்தினேன் என்று சொல்லி உனக்கு நான் கட்டளையிடுகிறேன். ஆராகா தூலாபா எல்லா கரங்களை தட்டி சோதனைக்கிறேன். செலுத்துகிறேன். உங்களுடைய பாசன்மார்களை உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய ஆண்டவரை இன்றைக்கு ஊழியர் செய்யும்படியாய் தன்னை அர்ப்பணித்த அந்த பிள்ளைகளை தரம் நோக்கி பெற்றதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் பொருட்படுத்திக் கொள்ளும் நாமத்தை மேன்மைப்படுத்தும். இவர்கள் போகிறதெல்லாம் அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும், ஜபக்குழுக்கள் உருவாகட்டும், ஜனங்களுக்கு விடுதலை கிடைக்கட்டும், ஜனங்கள் சந்தோஷமாயிருக்க இவர்கள் பணி செய்யட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சந்தோஷம் பொங்கவே, சந்தோஷம் பொங்கவே, சந்தோஷம் என்னை பொங்கவே. ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், குற்றம் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னை பொங்கவே, சந்தோஷம் பொங்கவே, சந்தோஷம் பொங்கவே, சந்தோஷம் என்னை பொங்கவே. ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், குற்றம்
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் உங்களுக்கு ஆகியம் உங்களுக்கு செனட் ஆஃப் பைபிள் பிஷப் கவுன்சில் சார்பாக எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு ஊழியர்கள் ஐக்கியத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து இன்னைக்கு நீங்க ப்ரொமோஷன் வாங்கியிருக்கீங்க. சாதாரண மனிதனாக இருந்தீங்க, விசேஷமானவர்கள். முன்னாடி சாதாரண மனிதராக இருந்த நீங்கள் இன்னைக்கு தேவ மனிதர். ஸ்தோத்திரம். மேற்பராக சுவிசேஷகராக ஆண்டவர் இன்றைக்கு நீங்கள் மாற்றியிருக்கிறார். இதற்கு மேற்கொண்டு நீங்கள் காணிக்கை வாங்கலாம், தசம பாகம் வாங்கலாம், சிறப்பு காணிக்கை வாங்கலாம். பாவம் கிடையாது, உங்களுக்கு அது சாபமாய் மாறாது. அதை நீங்கள் சுதந்திரிக்கணும். அதை கேட்டு ஆத்மாக்களை நீங்கள் உருவாக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகலபலானும் வருவாங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் விசேஷமாக கர்த்தரின் சத்தம் திருச்சபையோடும் போதகரோடும் வந்து ஆதிநேசம் பெற்ற அபிஷேகம் பெற்ற எல்லா தேவ ஊழியர்களோடும் வந்திருக்கிற அனைத்து மக்களோடும் கூட என்னைக்கு கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம். God bless you, God bless you. வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆசீர்வாதம். God bless you. சர்டிபிகேட் நம்ம கொடுத்துடலாம். வாங்கலாம், சர்டிபிகேட் கொடுத்துடலாம். சரி, அதை நாங்கள் எடுத்து எல்லாரும் கரங்களை தட்டி எல்லாம் வாங்கி பாஸ்டர் அபிஷேக பட்டம் வாங்கி சான்றிதழ் பெற்றுக் கொள்கிறார்கள். தாவீது அவர்கள் பாஸ்டர் அபிஷேக பட்டம் வாங்கி சான்றிதழ் பெற்றுக் கொள்கிறாங்க. மாலாவது எவாஞ்சலிஸ்ட் பட்டம் வாங்கி கொடுத்து மனுஷகுமார் அவர்கள் பாஸ்டர் அபிஷேக பட்டம் வச்சு சான்றிதழ் பெற்றுக் கொள்றாங்க. அடுத்து அபிமாதினி எவாஞ்சலிஸ்ட் பட்டம் வச்சு வாங்கிக் கொள்கிறார்கள். எல்லாம் நேரப்படியும் அந்த நேரப்படியும் ஒரு படம் அப்படிங்களா நேர காமி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிதான் ஒரு போட்டாடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்கிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.